என்ன ஒருத்தரையும் காணோம். மணி என்னாச்சுன்னு தெரியல. என் புருஷர் இந்நேரம் எனக்கு காப்பி போட்டு வந்து கொடுத்துருக்கணுமே. வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. போய் பார்க்கலாமா? நம்மளை விட்டுட்டு கல்யாணம் காட்சி எங்கன்னா கிளம்பிட்டாங்களா அம்மாவும் பிள்ளையும்? இதுக்கு சந்தேகம், போயே பார்க்கலாம். இல்லைன்னா அலாரம் எப்போ அடிச்சிருக்குமே. இந்த மாமியார் கல்வி ஒரு அம்மன் கத்திருக்குமே, எந்திரிடி எந்திரிடி எந்திரிடின்னு சத்தத்தையே காணும். எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. எங்க அத்தை? டேய் டேய் பாத்து 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 எடுத்து வா. கீழ போட்றோம்டாக்க. அம்மாவும் புள்ளி எங்க தான் இருக்குது. என்ன மகாராணி நீங்க கேட்பாம வந்து நின்னுக்கா? ஃபேன் யார் ஆஃப் பண்ணது? கண்ணெதிர இருக்க ஒருத்தர் தூங்குனாங்கன்னா உங்களுக்கு நிம்மதியா இருக்காதுல்ல? இருமா ஃபேன் நான் எங்க இருமா ஆஃப் பண்ண. பவர் பார்த்த வேலையாது. வாய் மட்டும் நல்லா வளர்த்து வச்சிருக்கியா? அறிவை வளர்த்து வச்சிருக்கியா? இதெல்லாம் தேவையான அளவு இருக்குது. இந்த இடத்துக்கு போஜனம் 10 பைசா போஜனம் கிடையாது. என்னது 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லையா? சொல்லுவீங்க ஏன் சொல்ல மாட்டீங்க? ஏசியும் நடுராத்திரில வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க. கரண்ட் பில் அதிகமா வருது இதுவே போதும் சொல்லிட்டு ஃபேனையும் வந்து ஆஃப் பண்ணிடுறீங்க. ஆனா உங்களோட அராஜகம் ரொம்ப அதிகமா இருக்கட்ட. என்ன கரண்ட் பில் யார் கட்டுவா? இப்போ நீங்க தான் ஃபேன் ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ இல்லன்னு சொன்னீங்க. ஃபேன் நான் ஒன்னும் ஆஃப் பண்ணல, நான் ஏசி தான் ஆஃப் பண்ணேன். அப்புறம் ஃபேன் யார் ஆஃப் பண்ணது? காலையில இருந்து கரண்ட் இல்ல தெரியுமா? எது கரண்ட் இல்லையா? வெளிச்சம் வந்தது நான் எழுந்திருக்கும் போது. இருமா 8 மணிக்கு எந்த வெளிச்சம் மாதிரி இருக்கும்? மணி 8 தான் ஆகுதா? ஐயோ எவ்வளவு சீக்கிரமா எழுந்திட்டு இருக்கேன். எல்லாம் குடும்ப நடத்ததா இதெல்லாம். சரி ஒரு தூக்கம் தூங்குறேன், எழுப்புங்க. அப்புறமா சும்மா நான் எழுப்ப கூடாது. காஃபி போட்டு தந்து எழுப்புங்க. இருமா நில்லு இருமா. என்ன மரியாதை குறையுது? என்ன காஃபி போட்டு தர முடியாதா? அப்புறம் நானே போட்டு உங்களுக்கு கொடுப்பேன். அப்புறம் குடிக்க முடியாது. அப்புறம் நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. எப்படி தைரியம் இருக்கா நான் போடுற காஃபி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு? காஃபி போட்டுக்கு மேல கேஸ் வேணும். ஆமா கேஸ் எல்லாமே இருக்குது நம்ம வீட்டுல. காலையிலேயே பால் காய்ச்சி மேல கேஸ் காலி. வேற ஒரு சில இருக்கலாம் மாட்ட வேண்டியது தானே. இது ஒரு பெரிய கதை பேசுறீங்களா காலையில தலைவலி படிங்க. அதுவும் காலி. புக் பண்ண வந்ததா? ஆமால புக் பண்ண வரவே இல்லையா? இருங்க அதனால ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஏத்து போலன்னு ஊர் ஃபுல்லா கேஸ் தட்டுப்பாடா இருக்குது. ஃபோன் பண்ணி கேக்குறாலாம். அதுக்கு காஃபி எல்லாம் குடிக்காம இருக்க சொல்றீங்களா? அதுக்கு தான் ரெடி பண்ணிருக்கேன். ரெடி பண்றீங்களா? எப்படி ரெடி பண்ணுவீங்க? காசு கொடுங்க, நான் போய் கடையில போய் வாங்கினறேன். இது கடையில போய் வாங்கினறியா? பின்ன கேஸ் எல்லாம் என்ன பண்றது? அந்த காசுல நாங்க போறதுக்கு முன்ன கேஸோட அப்புறம் தான். என்ன சொல்றது? இது ஒண்ணுமே புரியலையே. புரியாது, ஒண்ணும் புரியாது உனக்கு. நோம குமர ஆல்தே நீ. டேய் இவன் வேற சீக்கிரம் வாடா. அதான் அண்ணன் போட்டு வந்தனப்பா. இவரே என்ன தூக்கிட்டு வராரு? இந்தாங்கம்மா. அந்த பத்திரமா தூக்கி வை. என்ன தத்த இது? இது என்னன்னு உனக்கு தெரியாது. எங்கயோ பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு. என்னன்னு தெரியலையே. நடிக்காத. இன்னைக்கு இதுல நீ தான் சமைக்க போற. என்னது இதுல சமைக்கணுமா? நான் சமைக்கிறதே பெரிய கொடுமை. இல்ல வேற இதுல வேற சமைக்கணுமா? பின்ன கேஸ் தீர்ந்து போச்சுல, காபி மட்டும் நான் போட்டுட்டு போறேன். சமையல நீ செய்யி. நல்லா முடியாது. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் விடுங்க. இல்ல கேஸ் வரதுக்கு எத்தனை நாள் ஆகுமா? அத்தனை நாள் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுவியா? அதுக்கு வேற என்ன பண்றது? அம்மா இது எங்கம்மா வைக்க? நான் வேற இம்சா அவ பேசுறத கேட்டியடா. ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட போறலாம். பெரிய பொண்ணு அடுப்புல சமைச்சா நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். வா நீங்க கொஞ்சம் சமைங்க. இருக்கோ எப்படி பேசுற பாத்தியா? எல்லாம் நீ குடுத்துக்கற இடம். அதெல்லாம் ஆரம்பத்துல இருந்து அடக்கி வச்சிருந்தா அவ்வளவு ஒழுங்கா தான் இருப்பா. எங்க வீட்ல நான் மகாராணி மாதிரி வளர்ந்துருக்கேன். அடுப்புல எல்லாம் என்னால சமைக்க முடியாது. அடுப்புல பத்த வச்சு தண்ணி கூட இது வரைக்கும் நான் காய வச்சது கிடையாது. அடுப்புல சமைக்கணுமாமே சமைக்கணும். ஏங்க ஹோட்டல்ல ஆர்டர் போடுங்க, சாப்பாடு வரட்டும். முதல்ல காஃபி ஆர்டர் போடுங்க. முதல்ல காஃபி குடிச்சா தலைவலி சரியாகும். இங்க பாரு ஹோட்டல்ல கீட்டல என்ன ஆர்டர் போட்ட நீ அவன அவ்வளவுதானே நீ. ஐயோ இவங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டி நான் படுற அவஸ்தை இருக்கே கடவுளே. அடுப்பு வை. இன்னைக்கு இவ்வளவு நானான்னு பார்க்கணும். அம்மா இங்க வைக்கிட்டேம்மா. வை. பூச்செடியில பார்த்து நெட்டு நான் வளர்த்துனுக்குறேன். அடுப்பத்துக்கு வந்து வச்சு அதை கருக்கிறதுக்கா? ஏன் உங்களுக்கு வேற இடமே கிடையாது? ரோட்ல வச்சு சமைங்க போங்க. நம்ம இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்து எனக்கு செடி செட்டில வச்சு கொடுத்த மாதிரி பேசி கிடக்குறப்ப ஒண்ணு இல்லாம வந்துட்டு உங்களுக்கு வாய். எங்க என் பூச்செடிக்கு எதுனா ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. அடுப்பு லேசா தானே தீ போட போறான். நானே பார்த்து வாங்கி இந்த செடியில நட்டு வச்சிருக்கேன். சரிங்கம்மா நான் ஆஃபீஸ் கிளம்பட்டுமா? டிஃபன் சாப்பிடலையா? அம்மா எனக்கு எதுவுமே வேணாமா, கடையில் போய் குடிச்சிக்கிறேன். இது காஃபி போட்டு தரேன்டா. காஃபி குடிச்சு கிளம்பு. சரிங்கம்மா போடுங்கம்மா, நான் போய் குளிச்சுட்டு வரேன். எங்க நான் பாட்டு சொல்லினே இருக்கேன், நீங்க பாட்டு போயினே இருக்கீங்க. ஹோட்டல்ல ஆர்டர் போடுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், அடுப்புல சமைங்க. பணம் அப்படியே கொட்டி கிடக்குதா? மரத்துல இருந்து காய்க்குதா என்ன? கூறு கட்டணும். ஏற்கனவே வெயில் பின்னி எடுக்குது. இதுல வேற அடுப்பு பத்தவே எத்த உங்க ஆத்தா லூசு மாதிரி பேசிட்டு உங்களுக்கு எங்க அறிவு போச்சே? என்ன வாய் ரொம்ப அதிகமா இருக்குதா? சரி நீங்க தான் அடுப்புல பத்த வைக்கணும் ஆசைப்படுறீங்க, அதை பத்த வைங்க. எங்க போற கதை நில்லு. போய் அந்த கட்டெல்லாம் போய் எடுத்துன்னு வா. என்ன சொன்னீங்க? அங்க கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்க மாதிரி எடுத்துன்னு வான்னு சொன்னேன். திரும்ப சொல்லுங்க. போடி கூறு கட்டவளே. ஆனா அதிகம் ரொம்ப பலமா தான் இருக்குது. போடி அடுப்பு பத்த வைக்கணும் போடி. ஆனா வர கோபத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன ஓவரா தான் பேசிட்டு இருக்கற? எனக்கு என்ன வந்து சொல்லிட்டு ஹோட்டல்ல வாங்கி நான் பாட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு இருப்பேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உன் புருஷனுக்கு உன் குழந்தைக்கு உனக்கு சாப்பாடு வேணும்னு தான் இப்போ அடுப்பு வைக்க போறேன். ஏன் எங்களுக்கு ஹோட்டல் வாங்கி சாப்பிட தெரியாது என்ன? இந்த அம்மாக்கு தெரியும் போது நமக்கு தெரியாதான். ஹோட்டல்லாம் கூட அங்கங்க மூடிட்டாங்க. ஏதோ கூட 2 ஹோட்டல் தான் இருக்குது. ஹோட்டல்ல நம்ம எத்தனை நாளைக்கு மேல இருப்பீங்க? நீங்க இருக்கும்போது நாங்க இருக்க மாட்டோமே என்ன? கூட எது பேசுற வேலை வச்சுக்காத. சொல்ற வேலையை போய் செய்ய. போய் கட்டை போய் எடுத்துன்னு வா. இந்த மாமியாருக்கு வேண்டாம் அப்படி இருக்கு தெரியல. இந்த வீட்டில் எங்கன்னா நிம்மதியாக தூங்க முடியுதா, நிம்மதியாக சாப்பிட முடியுதா? கட்டையை வேறு போய் எங்கே போய் தேடி எடுத்துன்னு வரதுன்னு தெரியல. ஏதாவது சேர் கீர் இருக்கா முடிச்சு எடுத்துன்னு வர பாரிப்போம். கட்டை இந்த பக்கம் இருக்கு மாடே. வேலை செய்யணும் முக்கால் அழுவா. ஆமா நீங்க மட்டும் அழுவே மாட்டீங்க பாருங்க. திமிரு பிடிச்சுவேன். நம்மளே காப்பியை போடுவோம். பாலில் ஊற்றி எடுத்துன்னு வரலாம். எப்படி இருந்தா என்ன எப்படி மாற்றிருக்காங்க பார். இது என் பொண்டாட்டியே, இது என் கண்ணையே என்னால் நம்ப முடியல. கட்டையை எடுத்து ஒன்று மண்டையில் போட்டு வச்சுக்க, நல்லா நம்புவீங்க. இல்லை பெரிய பொண்ணு, சமையல் கட்டில் வந்து கேஸ்லேயே பற்ற வச்சு ஏதோ சமைக்க மாட்டேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு சமைக்க ஆரம்பிச்சிட்ட பத்தியா? அதை தான் சொன்னேன். என் வாயில் எதாவது வண்டே வத்துக்கு மாதிரி இங்கேருந்து ஓடி போயிடு. கோவப்படாத. ஹெல்ப் பண்ணட்டுமா உனக்கு? ஆஃபீஸ் போய் சொல்லிடுறியா நீ? ஆஃபீஸ் போகலாம் தான் கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே ஆஃபீஸ் வந்து மெயில் வந்துச்சு. ஆஃபீஸில் வந்து சாப்பாடுக்கு போடலாம் எதுவுமே கிடையாதான். அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க.
என்னது ஒர்க் ஃப்ரம் ஹோமா? ஆமா வீட்டுல இருந்து தான் வேலை செய்யணுமா? நல்லதா போச்சு. இந்த அடுப்பு வந்து பற்ற வைங்க வாங்க. வீட்டில் கேஸ் இல்லைன்னா ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலாம்னு சொன்னா உங்கள் அம்மா எங்கன்னா ஒத்துக்குதா? அது மட்டும் வாங்கி சாப்பிடுமா, நம்மளும் வாங்கி சாப்பிடக்கூடாதான். இது என்ன சட்டம் இது? நம்மள மட்டும் அடிமையா என்ன? நம்ம மேல இருக்க அக்கறையில சொல்றாங்கம்மா. என்ன அக்கறை குக்கரா? யோ அடுப்பு பற்ற வச்சு சோத்தாக்கிப்பாரு. கஷ்டம் என்னன்னு தெரியும் உனக்கு. நான் தான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டேன்ல, அதை பத்தி எதுவுமே கவலைப்படாத. அடுப்பு நான் பத்த வச்சு தரேன். வா பற்ற வை வா. முதலில் அடுப்பில் கட்டையை வைக்கவும், வச்சாச்சு. சிறிதளவு மண்ணெண்ணெய் ஊற்றவும். இவரே வாயில எதாவது அசிங்கமாக வந்துடும் எனக்கு. மண்ணெண்ணெய் கிடையாது, ஒன்றும் கிடையாது. எதாவது ஊற்றத. சரி அப்போ வந்து ஏதாவது இலைகளை ஏதாவது காஞ்ச இருந்தா போட்டு பத்த வை. அடுப்பு பற்ற வைக்க சொல்லிட்டு என்ன அத்தை ஊற்ற சொல்லி நிற்கியா? சொல்லித்தரல, ஹெல்ப் பண்றல. செய் மணி வச்சு காஃபி குடிக்கணும், டிஃபன் சாப்பிடணும், எவ்வளவு வேலை இருக்கு. ஆனால் நல்லா பாட்டப்பட்டு போயிருக்கிற நீ. உங்கள் அம்மா அப்படி வளர்த்து வச்சிருக்காங்க. நீ என்ன பண்றீங்க? ஐயோ மாமியார் கரெக்டாக வந்துட்டு. அம்மா அடுப்பத்தை ஹெல்ப் பண்ணி நிற்கமா. ஆமா அடுப்பத்தை பெரிய கம்ம சுத்துறா. இது ஹெல்ப் பண்றதுக்கு வந்து ஆபீஸ் கிளம்புடா. போய் பாரு. ஆஃபீஸ்ல சாப்பாடு செய்யறதுக்கு கேஸ் எதுவுமே இல்லையாம்மா, அதனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. வீட்லயே சாப்பிட்டு வீட்லயே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட பாவீங்களா, நாங்க 2 பேர் தானே வீட்ல எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடலாம்னு பார்த்தோம். நீ வேற இருக்கிற வீட்ல வாட்டமா வேற கேப்பீ நீ. நீங்க தானே அப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க. ஆமா இவ ரொம்ப அழகு. இந்த அடுப்பு வச்சு இட்லி கூட போட அடுப்புல. எனக்கு தலையா வலிக்குது, முதல்ல காஃபி போடலாம், பால் எடுத்துவாங்க. கொஞ்சம் கேஸ் இருக்குது, அதில் வச்சுட்டு வந்துக்கிறேன். காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்குள்ள அந்த இட்லி வேக வை. அவளை ஊற்றி எடுத்து வந்துட்டேன் பாரு. ரொம்ப நல்லதா போச்சு. அடுப்பு பற்ற வை. அதுக்கு தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி இருக்கேன், எரிய மாட்டேங்குதா? பத்தி குச்சி கிழிச்சு வைடி. பதிச்சு தள்ளி போங்க. செம்பாடியோ எப்படி சூப்பரா இருக்குது பத்தி அடுப்பு. 5 நிமிஷத்துல இட்லி ரெடி ஆயிடும். இந்த இட்லிக்குள்ள கருப்பாயிடும் போல இருக்குது. ஸ்லோவா வெடிக்கிய. இதுனா கேஸ் ஆயிடுது சிம்ல வைக்கிறதுக்கா? அது இஷ்டத்துக்கு அது எரியும். பொலையாக்கிலே எதாவது போறது அந்த போடுங்க. சாப்பாடுக்கு போல எதுவும் கிடையாது. இன்னும் 2 ஈடு வந்து எக்ஸ்ட்ரா ஊத்திக்கலாம். மதியானத்துக்கு வரைக்கும் ஓட்டிக்கலாம். அது சாப்பாடுலாம் கிடையாதா? இது விதமாக செய்ய முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயில் வந்து உட்கார முடியாது. இட்லி மட்டும் சுட்டு எடுத்து சட்னி ஏதாவது அரைச்சிக்கலாம். சரி பேசாம ஆஃபீஸ்க்கே போய்க்கலாமோ? ஐயோ அங்கே போனால் சாப்பாடு கிடைக்காது. சரி இட்லி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏடியா மூஞ்சி கொஞ்சம் தள்ளி வைடி. ஏற்கனவே பார்க்க சகிக்கல. இதில் வேற அடுப்போட வேற மூஞ்சி விட்டுருக்கா. கிளவிக்கு கொழுப்பு பத்தியா? கஷ்டப்பட்டு மருமக வந்து அடுப்பத்தை வச்சு இட்லி சுட்டுன்னு பெருமையை பாராட்டலாம் இல்லாமல் மூஞ்சி பார்க்க சகிக்கலையா? இது மூஞ்சி மட்டும் பார்க்கறதுக்கு சகிக்குதானே? நாங்களாம் சகிச்சுன்னு இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பின்னாடி நிற்கிறான்பா. இவன் தான். இவனை லவ் பண்ணி தொலைஞ்சதுனால தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கிறேன். என்னம்மா? ஒன்றும் இல்லை. சரி அடுப்பு பத்து. ஆனால் நீலாம் லவ் சொல்லத்துக்கு வந்த பற்றியா அப்பயே உன்னை விட்டுக்கட்டை எடுத்து பொழந்து துரத்தி விட்டுன்னு வச்சுக்கேன். என்னோட வாழ்க்கை நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இன்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தா அந்த அடுப்பு பற்ற வச்சு உட்காந்து முக்கப்பார். என்னடி குசு குசுன்னு பேசினக்கா? கேட்குறாங்களே சொல்லுங்க. அம்மா இட்லிக்கு வடகறி செஞ்சா சூப்பராக இருக்குமா? அப்போ அவனுக்கு இட்லி கிடைக்கிறதே பெரிய போராட்டமா இருக்குதுன்னா இவனுக்கு வடகறி வேணுமா? வடகறி போ. அந்த தேங்காய் உடச்சி தேங்காய் பற்றி எடு. வேர்க்கல எது உடச்சி வச்சு சட்னி அரைக்கலாம். ஏமா வடகறி செய்யறதுன்னா அவ்வளோ கஷ்டமான விஷயமா என்ன? அதுக்குள்ள பருப்பு ஊற வைக்கணும். முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாதான் அதை அரைக்க முடியும். அரைச்சி இட்லி குண்டல வேக வச்சு வடகறி செய்யறது ரொம்ப கஷ்டம்டா. சட்னி அரைச்சிக்கலாம்டா. கேஸ்ல வந்துட்டு பிறகு வடகறி கிடகறில செஞ்சு தரேன் நானே. எல்லாம் தின்னு வாட்டப்பட்டதாச்சு இது. ஓ ரொம்ப வேலையாம்மா. சரிம்மா அப்போ தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இங்க பாரு என்ன செஞ்சு தராங்களோ சாப்பிட்டு கும்பல் இருக்கிறோம். எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்க கூடாது. கேஸ் வரைக்கும் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? புரிஞ்சுதுமா. என்ன புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா. மாமியார் கேள்வி நம்ம தான் சொல்லுது. இது தெரியாம இந்த மக்கு புரிஞ்சு சொல்லுனுக்கு. என்னடியே புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுது. ஏன் அதை நேரம் சொன்னா பார்த்தா சுத்தி வளைச்சி எப்படி சொல்லுது பாரு. கிரிமினல் எத்தனை நாள் கங்கான் கறி வந்து தெரியல. நம்ம இந்த மாதிரி அடுப்பத்தை வச்சு உட்கார வைக்கணும்னு எல்லாம் பட்டாம்பூச்சி மாதிரி ஆடின்னு இருக்கால. இவ்வளோ ஒரு நாளைக்கு இந்த புகையில உட்கார வைக்கணும்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கு தகுந்த மாதிரி இப்போ சிச்சுவேஷன் அமைஞ்சு போச்சு. ஏங்க என்னோட பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குது. நான் போய் சட்னி அரைக்கிறேம்மா. இப்போ கதறி நிற்கிறாள் எப்படி வர்றான் பாரு. இட்லி வந்தவன குரல் கூட மாவு எடுத்துட்டு வரேன். இன்னும் 2 இட்லி ஊற்றி வச்சிடலாம். வெந்துச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதா? உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. நான் போய் மாவு எடுத்துட்டு வரேன். நீ அமைதியா உட்கார அடுப்பு மட்டும் போதும். சரி இவ்வளவு வச்சு இந்த அடுப்பு வச்சுக்கணும். எத்தனை நாளைக்கு போராடணும்னு தெரியல. கடவுளே இந்த கேஸ் பிரச்சனை தீர்ந்துடணும். கேஸ் இருந்தால் தான் ஈஸியாக சமைக்க முடியும். யார்கிட்ட பேசிட்டு இருக்க? லூஸ் ஆகி போச்சு கழுவே. காப்பி ஞாபகம் இருக்கட்டும். சீக்கிரம் எடுத்துருவாங்க. நீ அடுப்பு தள்ளு